அந்த வஸ்திரம் போட்டுட்டு போனவன் எல்லாருக்கும் முன்பாக அழுகிறான். சகோதரர்கள் அளவில்லை, அவன் அழுகிறான். ஆனால் அந்த வஸ்திரம் உடுத்து விட்ட போது சகோதரர்கள் வந்து அவன்கிட்ட அழுறாங்க. சிச்சுவேஷன் அப்படியே மாத்துவாருங்க. யாரெல்லாம் ஒன்ன கண்ணீர் வடிக்க வச்சாங்களோ, யார் நிமித்த நீர் கண்ணீர் வடித்தாயோ. ஆனா இதுல ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புறேன். எப்படி அவங்களை அள வைப்பார் தெரியுமா? உனக்கு செய்யப்பட்ட துரோகத்தை போல அல்ல. அவங்க தீமை செஞ்சதுனால யோசேப்பு அழுதான். யோசேப்பு இவங்களுக்கு நன்மை செஞ்சதுனால அவங்க அழுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடையவன் என்பதை, நீ உங்களுக்கு யாரெல்லாம் தீமை செஞ்சாங்களோ, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசினது, உங்களை கர்த்தர் ஒரு நாள் நிறுத்துவார். அப்பொழுது உங்களை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல நீங்கள் நன்மை செய்ய போவது. உங்களுக்கு தீமை செஞ்சாங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் போய் சொல்லிட, நீர் மனிதன் அல்ல மனமாறிட மனு புத்தி, ஓ போய் சொல்லிட மனம் மாறிட மனு புத்திரனல் நீர் செய்வதை யாரும் இல்லை. நீர் செய்வது உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல நன்மையா மாத்த கர்த்தர் விரும்புறது, உன் சத்துருக்கு உன்னை நன்மையா மாத்த கர்த்தர் விரும்புறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஏன்னா அப்படி மாத்துங்க ஆண்டவர். சிலருக்கு வர மாட்டேங்குது, ஏன்னா எனக்கு அவனுக்கு ஒன்று கொடுக்கணும். நன்மை செய்யறதுக்கு மனசு வரட்டும், ஒன்று உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. ஆமென். அதிபதியின் வஸ்திரம் சகோதரர்கள், அதாவது அங்கு இருந்தவர்களுக்கு மாத்திரமல்ல நன்மை, தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வைக்குது. அப்படி ஆண்டவர் பிளஸ் பண்ணி வைக்கிறார். ஆமென். யோசேப்பு, நீ ஏன் அழுத அன்னைக்கு? என் சகோதரர்கள் தீமை செய்தார்கள். சகோதரர்கள் நீங்க ஏன் அழுறீங்க? என் சகோதரன் எனக்கு நன்மை செய்யறான். ஒரு தேவ பிள்ளையுடைய சாட்சி இப்படிதான் இருக்கும். ஆமென். உங்கள்ட்ட நீங்க ஏன் அழுதீங்க கேட்டா, அவங்க எனக்கு தீமை செஞ்சாங்க. சரி, அவங்க ஏன் அழுறாங்க? நான் உங்களுக்கு நன்மை செஞ்சேன். இது சாட்சியா இருக்கும். இங்கதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாலாவது, பலவர்ண அங்கியை கலட்ட முடியும், கை வைக்க முடியும். ஆனா இந்த அங்கிய ஒருத்தனுக்கு கை வைக்க முடியாது. ஒருத்தனுக்கு கை வைக்க முடியாது. கடைசி வரை யோசேப்பை அதே ஸ்தானத்தில் கர்த்தர் நிறுத்தினார். கடைசி வரை நிறுத்தினார். உங்களுக்குன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தது ஒரு நாள் இருந்து மறுநாள் போவது அல்ல. கடைசி வரை அதை நிலை நிற்கும் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, அப்படியே இதுல ஒரு வார்த்தை கூட சொல்றேன். இதை செய்யறதற்காக அவர் சில பாதையை அனுமதித்து கொண்டு போறார். ஆமென். இதை மற்ற எந்த சகோதரர்களுக்கும் செய்ய மாட்டார். ஆமென். யோசேப்பு கூட கிட்டத்தட்ட 10 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு சகோதரனும் கூட இந்த ஒரு ட்ராக்கை பார்த்தது கூட கிடையாது. யோசேப்பு மட்டும். உங்க வீட்டில் யாரும் இந்த சிச்சுவேஷனை பார்த்ததே கிடையாது, உங்களை மட்டும். அப்படினாலே புரிஞ்சுக்கோங்க, உங்க மதிப்பு கூடாரத்திற்குள்ள அல்ல. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடு. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தை? கலத்தினதை கலைச்சு கலங்காத. ஏன் யோசேப்பு வஸ்திரம் மட்டும் கலத்தப்பட்டுச்சு? உனக்கு உன்னை குறித்து தான் ஒரு சாட்சி வரும். யோசேப்பை அழைப்பித்து யோசேப்புக்காக சில வஸ்திரங்கள், அந்த வஸ்திரத்தை உடுத்து வைப்பது, ஆமென், சாதாரணமானவர்கள் அல்ல, ராஜாக்கள் வந்து பார்வன் வந்து உடுத்து வைக்கிறார். உன் மதிப்பு என்ன என்கிறதை வெளிப்படுத்தவே சில இக்கட்டான பாதையில, சில நெருக்கத்தின் பாதையில உன்னை தீக்குள்ள போட்டது நீ மரக்கட்டானதுனால கிடையாது, நீ பொன்னானதுனால போட்டிருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்கெல்லாம் தேவனுக்கு மகிமையோட, நான் நம்புகிற தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன்,
உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா சொல்லுங்க, அவர் நினைச்சது நடக்குது. ஆமா, என்ன நடக்குது? அவர் நினைச்சது. இந்த வஸ்திரம் தான் கலத்தப்பட்டுச்சு, பரவாயில்ல, ஒன்று உடுத்து வைப்பார். என் வாழ்க்கை முடிகிறதுக்குள்ள இது என் சாட்சியை மாற நம்புறவங்க மாத்த. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை முடிகிறதுக்குள்ள இது என் சாட்சியாக மாறும். ஆமென். அவர் சிலதை உங்களுக்காய், உங்களுக்குன்னு உடுத்த போற வஸ்திரம் 4 கூடாரத்தின் மதிப்பல்ல, தேசத்தில் மதிப்பு. உங்களுக்கு உடுத்த போற வஸ்திரம் மற்றவர்களுக்கு நன்மை, சத்துருக்கு நன்மை செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு உடுத்த போற வஸ்திரம் நீ தேடி அல்ல, சிலவைகள் உன்னை தேடி வரும். நீ உடுத்த போற வஸ்திரம் கடைசி வரை உன் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிற வஸ்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில். ஆமாம், இந்த ஒரு பாடலை நல்ல கைகளை தட்டி, நம்பத்தக்கவர் நீங்க ஒருவர் தான்ப்பா. ஹல்லேலூயா. ஆமென். இவைகள் எல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்னா ஒரே வார்த்தை, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எத்தனை பேர் இது உங்க வாழ்க்கையில ஃபீல் பண்றீங்க? ஆமென். நடக்கிற பாதையெல்லாம் கடினம் தான், ஆனா என் கூடவே கர்த்தர் இருந்து கொண்டிருக்கிறார் சொல்றான். ஹல்லேலூயா. என் கூடவே இருக்கிறார். கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை அவனில் நிறைவேற மட்டும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டுட்டே இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் அவனை டெய்லி நிக்க வச்சுட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் சோர்ந்து போகும்போது அவர் காட்டின் வைத்த வார்த்தை, அவர் பேசின வார்த்தை, அது புடமிட்டுன்னா அப்படி தீக்குள்ள எப்படி பொண்ணு இருக்குமோ அந்த பொண்ணுல அந்த தீ பட்டுட்டே இருக்கிறது போல டெய்லி அந்த வார்த்தை. ஆமா, சோர்ந்து போகும்போது அப்படி திருப்பி 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 உருவாக்கிட்டே இருக்குது, நிறைவேறுகிறத உருவாக்கிட்டு இருக்குது. என் கூட கர்த்தர் இருக்கிறார், தினமும் என் கூட வார்த்தை பேசி கொண்டிருக்கிறது. அப்படி சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு அடையாளம் வேணும்? ஆமென். இதுக்கு மேல என்ன அடையாளம் வேணும்? அவர் பேசலைன்னா சொல்லுங்க, அவர் கூட இல்லைன்னா சொல்லுங்க. நீங்க அழுறதுக்கு நியாயம் இருக்கு, நீ புலம்புறதுக்கு நியாயம் இருக்கு, நீ சந்தேகப்படுறதுக்கு நியாயம் இருக்கு, நீ கேள்வி கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. ஆனா கூட இருக்கிறாரா? டெய்லி வார்த்தை பேசுதா? ஒரு நாள் உன் கதவை தட்டுகிற நாள் உண்டு, நீ அடைபட்டிருக்கிற கதவு திறக்கப்படும் நாள் உண்டு, உன்னை தூக்கி எடுக்கிற நாள் உண்டு, உனக்கு இழந்ததை திரும்ப தர நாள் உண்டு. அன்று உங்கள் மதிப்பை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான். பாடுங்கள். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட. ஆமே, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வன் நல்ல கையத்தன் எல்ஷடாய், எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவரே, என்னை பெருக செய்பவரே, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லவர், சர்வ வல்லமை. ஓ யெகோவா தேவரே, என்னை பெருக சொல்லுவோம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா ஏசைக்கு சேர்த்து நான் முடிந்த ரெகபோ தொடங்கினதே, எல்லா ஏசைக்கு சேர்த்து நான் இதை குறித்து கலங்காதே, உனக்காய் ஒரு ரெகபோ துண்டு சபையே, தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவர் யெகோவா